டெல்லியில் இருக்கிறது விவசாயிகளா? நீங்க இதனுடைய ஜெனிசிஸ், இதோட டிஎன்ஏ, இதோட ரூட் எங்க இருக்கு? கனடாவில் இருக்கிற கலிஸ்தானி போர்சஸ் கையில் இருக்கு. கலப்பை கொடுத்து டிராக்டர் ஓட்டி விவசாயம் பண்ணுறவர் யாரும் அங்கே இல்லை. பிஸ்தா பருப்பும் பாதாம் பருப்பும் சாப்பிட்டுக்கிட்டு கை கால் மசாஜ் பண்ணுறதுக்கு ஆளுகளை போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள் வெட்கம் கெட்ட பேச்சு காங்கிரஸ் தலைவர்கள். சர்வாதிகாரத்தின் ஒட்டுமொத்த உருவம். நான் கேட்குறேன், உங்கள் கட்சியை ஜனநாயகப்படுத்த துப்பு இருக்கா உங்களுக்கு? சோனியா காந்திகிட்ட ராகுல் காந்திகிட்ட கேட்காம எதையாவது செய்கிற துணிச்சல் காங்கிரஸ் தலைவருக்கு இருக்கா? என்ன பேசு? யாரை பேசுறது? இந்த மக்கள் அறிந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியிலான ஆட்சியை ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா பிஜேபி மோடி சார் ஏங்க பணம் வைக்கிற இடத்துல பணம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரியானது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஓப்பனாக இருக்கட்டும், நீ பத்திரமா இது பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் பிளாக் மணியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முறை. அதனால் அதை எதுக்குறவங்க அத்தனை பேரும் பிணவரையில் பணம் வச்சவங்க. 2014 பிஜேபி ஃபார்ம்டிய தேர்ட் அலையன்ஸ். அதில் திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நாங்கள் 2% ஓட்டு தான் கம்மி. அப்போதே 19.5% பிஜேபி கூட்டணி, டிஎம்கே கூட்டணி 21.5. அதனால் அப்பயே காட்டியிருக்கோம். இந்த தடவை திராவிட கட்சிகள் பிஜேபிக்கு பின்னாடி போகிறத 65 நாள் நிரூபித்தார். 65 days நான் ஃபைட் பண்ணுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனி மாவட்ட செயலாளராக மற்ற பொறுப்பில் மற்றவர்கள் இருப்பது என்பது பேருக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. பல ராஜாக்கள், குறுநில மன்னர்கள் அந்த கட்சியில் அவர்களோட பிள்ளைகள் தான் இருக்க முடியும். ஈரோடுனா பெரியசாமி, இந்த மாதிரி நிறைய. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக கட்சியாக இல்லை. பல குறுநில மன்னர்கள், குடும்பங்கள் அந்த கட்சியில் அவர்கள் தங்களுடைய ரைஸ் லைட் கிரிப்பில் கட்சியை வச்சுருக்காங்க. அதனால ஆர்டினரி ஒர்க்கருக்கு வேலை இல்லை, மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. எனவே இந்த தேர்தல் முதலாக 67க்கு பிறகு தேசிய சக்திகள் எழுச்சி பெற்று தேர்தலை அணுகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் வரக்கூடிய தேர்தல் பிஜேபி வர்சஸ் ஆல் அதர்ஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. வாக்குப்பட்டியலை எப்படி தப்பு பண்ண முடியும்? இட் இஸ் ஜஸ்ட் லைக் கால்குலேட்டர். நீங்கள் நெட்டு கனெக்ஷன் இருந்தால் வாக்குப்பட்டிக்கு கிடையாது. இது தமிழகம் முழுவதும் மக்களுடைய, குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு யாத்திரையாக அமைந்திருக்குன்னு தெரியும். அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிறதுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் அது இருக்கிறதா, இது வாக்குகளாக மாறும். அப்படி பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் 10 லட்சம் கோடி திட்டங்கள் மாநிலத்துக்கு துவங்கி வைக்கப்படும். கிராமப்புற வீடு கட்டுறது, பிரதான் மந்திரி கிராமீண ஆவாஸ் யோஜனா, அதை அப்படியே பேர் வச்சிருக்காங்க. ஆனால் அதை கலைஞர் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம், அது எப்படி நியாயமாகும்? ஆகவே இந்த அரசாங்கம் அதாவது திட்டங்களை கூட திருடுகின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கு. அந்த அளவிற்கு மாநில அரசாங்கம் எந்த ஒரு முன்னேற்ற நடவடிக்கையும் இல்லை. ஆகவே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுங்கிறது, தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஆடத் தெரியாதவன் அங்கம் போனதுன்னு சொன்னதா. அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இது ஆடத் தெரியாத அங்கம் போனதுன்னு சொல்கிற ஒரு அரசாங்கம்.